வருகின்ற ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. இன்றைய தினம் நம்முடைய இந்திய தேர்தல் ஆணையமானது பல்வேறு வழிகாட்டுகளை நமக்காக தெரிவித்துள்ளது. அதை மக்களிடம் எடுத்துரைக்கும் விதமாக விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த ஒரு நல்ல நிகழ்வானது இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், நம்முடைய தேர்தல் நடத்தும் அலுவலர் அவர்களுடைய ஆலோசனைப்படியும் மற்றும் நம்முடைய வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம், கிராம உதயம் எல்லா அமைப்புகளும் இணைந்து பார்த்திங்கன்னா 100% கட்டாயமாக வாக்களிக்க வேண்டும். வாக்களிப்பது நம்முடைய தலையாய ஜனநாயக கடமை என்பதை வலியுறுத்தி இன்றைய தினம் மிக சிறப்பான முறையில் இந்த நிகழ்வானது நடைபெறுகிறது. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களும் பார்த்திங்கன்னா, ஏன்னா இன்றைக்கி பெண்கள் நினைச்சாலே போதும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாக்காளர் பட்டியலில் பார்த்திங்கன்னா ஆண்களோட பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ பெண்கள் வாக்களிக்கூடிய சதவீதம் பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே இருக்கிறது. எனவே உங்களிடம் இந்த நிகழ்வை கொண்டு போனால் நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள குழந்தைகள், உங்களுடைய கணவர், ஏன்னா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி ஒரு நாள் லீவுன்னு மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே. தேர்தலில் வாக்களிப்பது வந்து ரொம்ப கட்டாயம் என்பதை மறந்து நம்முடைய தலையாய ஒரு கடமை, நம்முடைய எதிர்காலத்தை, நம்முடைய மை ஓட் மை ஃப்யூச்சர், என்னுடைய வாக்கு என்னுடைய எதிர்காலம் என்பதை மறந்து வீட்டில் அன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கிறது, இந்த மாதிரி பொழுதுபோக்குறது, இந்த மாதிரி நிகழ்வுலாம் இருந்துகிட்ருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. நம் அனைவரும் கட்டாயமாக வாக்களிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு அற்புதமான நிகழ்வு வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து கொடுத்த எங்களுடைய கிராமத்தின் நிர்வாக மேலாளர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய கிராமத்தின் எப்போதும் எல்லா விஷயங்களிலும் எங்களுடைய ஆலோசகராக செயல்பட்டு கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய ஐயா முத்தாலஞ்சி காமராஜ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள மரியாதைக்குரிய வட்டாட்சியர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள், வருவாய் ஆய்வாளர்கள் மற்றும் பொதுமக்கள், கிராமத்தின் தன்னார் தொண்டர்கள், பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் வருவாய் வட்ட செலவு சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்த்துறை வாங்கிய டெப்டி டைரக்டர் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தாசில்தார் ஐயா அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார். ஸ்ரீகுண்டம் துணை தாசில்தார் ஐயா அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார். ஸ்வீப் கொண்டாட கிராம உதவி இயக்குநர்கள் மற்றும் அண்ணன் முத்தலங்குறிச்சி காமராசு அவர்கள் மற்றும் கிராம நிர்வாகிகள் மற்றும் ஊர் வந்திருந்த பொதுமக்கள் அனைவருக்கும் வாக்களிப்பது கடமை குறித்து நம்ம டைரக்டர் அவங்களும் சொன்னாங்க, மற்ற எங்களும் சொன்னாங்க. போன ட்ரிப்பும் அண்ணா சொன்ன மாதிரி நான் ஸ்வீப் டீமில் இருந்தேன். நம்ம ஆல்வர் தோப்பு டீமில் உள்ளது தான் மெயின் டிவிலே எங்கள் கலெக்டர் இதில் ஓடிச்சு. அப்போ கூப்பிட்டு ஸ்வீப் யார் அப்படின்னாரு. அப்புறம் ஆர்வம் கூட நான் ஃபுல்லாக பண்ணியிருந்தேன். ஏன்னா தாசா டீம் இல்லை. அப்போ அது சிறப்பாக இருந்துன்னு சொன்னாப்புல. ஆனால் நிறைய இது பண்ணோம். சொல்ல படுக்க பத்து கிடக்கிறாங்கன்னு எங்கேயும் பயங்கரமாக ஒரு இப்போ 10 days வண்டி இல்லாமல் பண்ணோம். அப்புறம் சார் கூடணும் ரொம்ப ட்ரம்ஸ் அதெல்லாம் போட்டு அண்ணன் பின்னால் இருந்தாங்கலாம் நல்லா போனோன்னு எங்கே வரணும் நான் மறந்தால் கூட கேட்பாங்க. அப்படி அந்த அளவுக்கு பயங்கரமாக பண்ணி இங்கே பண்ணாலே எல்லா இடமும் ஜெயிக்குன்னு சொன்ன மாதிரி அது போன ட்ரிப்பு கலெக்டர் ஸ்பெசிஃபிக்காக அந்த இது மட்டும் தான் சேனல் ஓடிட்டு இருந்துச்சு. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு கிராமோதயம் டீம் நல்லா இது பண்ணி லோ ஏரியா அப்புறம் நல்ல ஓரளவு கவரேஜ் போட்டு இது பண்ணோம். ரொம்ப ஒரு அதாவது பெரிய லெவலில் இது இல்லாமல் எக்யூப்மெண்ட்லாம் அப்பப்போ வர எடுத்து கொஞ்சம் டீம்லாம் கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. அப்படி இருந்து போன ட்ரிப்பு ரொம்ப சின்சியராக வந்து எடுத்து பண்ணி அதுக்கு இவங்க நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரிப்பும் நல்ல ஒர்க்லோட ரொம்ப அருமையாக இது பண்ணியிருக்காங்க. உங்கள் பண்ண அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்து வாக்களிப்பது நம்ம கடமை அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் வந்து எல்லாம் சொல்லியிருக்கோம். அதே லெவலில் நம்ம ஓட்டு போடாமல் மணிக்கு வீட்டில் இருந்துடக்கூடாதுங்கிறத எடுத்து சொன்னாங்க. அதை எல்லாத்துக்கும் புரிய வச்சு எல்லா அனைவரும் ஓட்டு போட்டு நம்ம கடமை நிறைவேற்றணும்னு சொல்லி வாய்ப்பளித்து நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். கொடுத்து வச்ச மக்கள் ஆற்று மெடலில் இவ்வளோ அழகாக வந்து உட்கார்றது. நானும் ஃபஸ்ட்டில் கண்டக்டராக ஓடும்போது இந்த ஆற்று மெடல் தான் காலையில் வந்து பார்க்கலாம். எனக்கு நான் ஃபஸ்ட் கண்டக்டராக ஓடும்போது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இந்த ஆற்று மெடலில் வந்து தொட்டால் தான் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா காலையிலே
அங்கேருந்து வந்து இங்கே வந்து தான் குளிப்போம், தாமிரபரணி ஆற்றில் தான் குளிப்போம். அந்த ஆற்று மணல் எங்களுக்கு மனசு மேலே ரொம்ப ஈடுபானது. அதில் நீங்கள்லாம் உட்காந்துருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளுடைய சாத்தாங்குளம் தாசில்தார் ஐயா இப்பொழுது உங்கள் மத்தியிலே உரையாற்றுவார்கள். கிராமோதய மக்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செஞ்சு ஏற்பாடு செஞ்ச கிராமோதய அவங்க ஐயா காமராஜ் அவங்க, புகழேந்தி அவங்க, வேல்முருகன் ஐயா, மற்ற எல்லாருக்கும் என்னோட நன்றி வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது 100% வந்து நம்ம வாக்களிக்கணும், எல்லாருமே நம்ம வாக்களிக்கணும். எதனால் அப்படின்னா இது ஒரு இந்தியா நாடு, பெரிய ஜனநாயக நாடு. ஒரு நல்ல ஆட்சியை நம்ம தேர்ந்தெடுத்து எடுக்கணும் அப்படின்னா எல்லாருமே போய் வாக்களிக்கணும். 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க எல்லோரும் கண்டிப்பாக போய் வாக்களிக்கணும். அன்றைக்கி ஒரு நாள் தானே நம்மளுக்கு லீவு, அப்போ அவங்க சொன்ன மாதிரிக்கா லீவு அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. கண்டிப்பாக ஏப்ரல் 23 வந்து நீங்கள் போய் வாக்களிக்கணும். ஒரு நல்ல ஆட்சியை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஒரு நல்ல ஆட்சி தேர்ந்தெடுக்கும் போது அந்த நாட்டோட வளர்ச்சி கண்டிப்பாக நல்லதாக இருக்கும். எல்லாமே நம்மளுக்கு வந்து நம்ம நாடு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வதற்கு நம்ம வந்து ஒரு நல்ல ஆட்சி அமைப்பதற்கு வந்து நம்ம என்ன அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அன்றைக்கி போய் வாக்களிக்கணும். 18 வயசுக்கு மேற்பட்ட எல்லாருமே வாக்களிக்கலாம். 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க எல்லாருமே நீங்கள் கண்டிப்பாக அந்த ஓட்டு உரிமையை பெறணும். அதுக்கு நீங்கள் ஃபார்ம் 6 கொடுத்து உங்களோட பேரை வந்து வாக்குரிமை இதுக்கு வந்து நீங்கள் கொண்டு வரணும். அதே மாதிரிக்கா ஏப்ரல் 23 அன்றைக்கு நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்கள் சொந்தக்காரங்க மற்றும் உங்கள் வீட்டில் இருக்க உறுப்பினர்கள் 18 வயசு மேலே உள்ளவங்கள்ட்ட வந்து நீங்கள் சொல்லி வாக்களிக்க சொல்லுங்கள். இந்த வாக்குக்காக யாரும் பணம் கொடுத்தாலோ, பரிசு பொருட்கள் கொடுத்தாலோ, அல்லது உங்களை எதுவும் அச்சுறுத்தினாலோ அந்த இதுபடிக்கு வந்து நீங்கள் எதுவுமே வந்து வாக்கு அளிக்காதீங்க. தைரியமாக உங்களோட ஜனநாயக கடமையை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆற்றணும். அதாவது 23 நீங்கள் எல்லோரும் வாக்களிக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த முழு ஸ்வீப் ஆக்டிவிட்டீஸ், அதாவது இது எதுக்காக இது பண்ணுறோம் அப்படின்னா ஜனநாயக நாட்டில் எல்லோரும் வாக்களிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஸ்வீப் ஆக்டிவிட்டீஸை பண்ணுறோம். அது இங்கே நல்ல இந்த கிராமோதய இதுலேருந்து மேலாழ்வார் தோப்பு, கொங்கராயக்குறிச்சி, நீங்கள் பொதுமக்களாகிய நீங்கள் எல்லாருமே சூப்பராக அழகாக பண்ணியிருக்கீங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க. உண்மைக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஏற்பாடு நிகழ்ச்சியை பண்ணி கொடுத்த ஐயா அவங்க எல்லாத்துக்குமே என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மறந்துடாதீங்க, 23 தயவுசெய்து எல்லோரும் போய் வாக்களிங்க. உங்கள் வீட்டில் பக்கத்தில் உள்ளவங்க, இங்கே வந்திருக்க எல்லாருமே பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் சொல்லி, அப்புறம் உங்கள் வீட்டில் 18 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைங்க எல்லாம் இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் இதை வந்து எடுத்துரைச்சி கண்டிப்பாக நீங்கள் அன்னைக்கு போய் வாக்கு செலுத்துங்க. வாக்கு செலுத்தினீங்கன்னா தான் நம்ம நாட்டோட வளர்ச்சி நல்லபடியாக வரும். சரிங்களா? அதனால் எல்லோரும் வாக்களிங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த கிராமோதய அவங்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ஓவியத்துக்காக மெனக்கிட்ட நம்ம கோபால சமுத்திரத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய பாலு அண்ணா அவர்களுக்கும், அவங்க கூட கிராமோதயம் நம்ம மகளிர் குழுவெல்லாம் இந்த கோலம், நம்ம வீட்டில் கோலம் போடணும்னா எப்படி போடணுமோ அந்த மாதிரி ரொம்ப பிரமாதமாக நீங்கள் பண்ணீங்க. நான் டைமை பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த இந்தியா படத்தை நீங்கள் வரைகிறதுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் எடுத்துக்கிட்ட நிமிஷம் வந்து 20 நிமிடம் தான். 20 நிமிடத்தில் தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து தொளிச்சு அதுக்கு இந்தியா மாதிரி மேப்பை தயார் பண்ணி அதுக்கு கலர் கொடுத்தது 20 நிமிஷம் தான். நீங்கள் 20 நிமிஷத்தில் இந்த இந்தியாவை தயார் பண்ணியிருக்கீங்க. அப்போ நீங்கள் நினச்சா இந்தியா வல்லரசு ஆகணும்னா இந்தியா வந்து நம்ம இன்றைக்கி போடக்கூடிய வாக்கு வந்து 100% இருக்கணும். வாக்களிப்பீங்களா? இந்த இந்தியா மாதிரி நம்ம நாடு செழிக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து 100% வாக்களிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப நம்ம எதிர்பார்த்தபடியே நம்மளுடைய தாசார் அவர்கள் வந்து வருகை தந்துக்கிட்டு இருக்கிறார்கள். பக்கத்தில் வந்துட்டாங்க. நமக்காக தான். அவங்க நிறைய வேலைகள் இருந்தாலும் கூட அந்த கரெக்டாக 5:45 மணிக்கு அவங்களுடைய தொழிலை முடிச்சுட்டு எவ்வளோ வேகமாக வரணுமோ வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே அவங்களெல்லாம் நம்ம பாராட்டணும். இந்த மாதிரி அதிகாரிகள் நிறையா பார்த்திங்கன்னா, காவல்துறை அதிகாரிகள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வடநாட்டிலேருந்து நிறைய பேர் இங்கே வந்து காத்து கிடக்கிறாங்க. எல்லாமே எதுக்கு அப்படின்னு சொன்னால் இந்த 100% வாக்கு அப்படிங்கிறதுக்காக தான். நீங்கள் முழுக்க 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 உங்கள் மனசில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து வாக்கு சதவீதம் தான். உண்மையிலே இந்த படங்கள் எல்லாம் நீங்கள் போட்டிருக்கீங்க. இந்த படத்தை போட்டுட்டு நம்ம வாக்கு போடாமல் இருந்தால் நல்லா இருக்காது. அதனால தான் நம்ம எல்லாரையும் திரும்ப திரும்ப நாங்கள் மாறி மாறி சொல்லிக்கிறோம். நம்மளுடைய தாசில்தார் ஐயா அவர்களும் இங்கே வருகை தந்துருக்கிறாங்க. நீங்கள் எல்லாம் நல்லா கைத்தட்டி நம்ம எந்திரிச்சு நிற்கலாம். ஏன்னு கேட்டால் நம்ம உறுதிமொழி எடுக்கணும் உற்சாகமாக. இவ்வளோ நேரம் உட்காந்தாச்சு. நம்மளுடைய ஆற்று மணலோடு நம்ம அதாவது சொல்ல போகிறது எப்படின்னா, இந்த மணல் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இந்த மணல் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய உரிமை எப்படியோ அதே மாதிரி தான் வாக்குரிமை. அதனால் எல்லோரும் எந்திரிச்சு நின்று
நம்ம எல்லாரும் இப்போ உறுதிமொழி எடுக்கணும். தாசில்தாருடைய பேச்சை கேட்டுட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து உறுதிமொழி எடுக்கணும். உறுதிமொழி எடுத்துட்டு நம்ம மேற்கொண்டு மற்ற எல்லா வேலைகளையுமே நம்ம வீட்டில் போய் பார்க்கலாம். அதே நேரம் 100% வாக்கு அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கலாம். சரிங்களா? ஒரு நல்ல கைத்தட்டுங்க பார்க்கலாம். நம்மளுடைய தாசில்தார் வந்து நம்ம பகுதிக்கு நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஆற்று கொண்டு நாங்கள் இந்த பகுதியில் வந்து அந்த முள்செடி அகற்றினோம். அதில் கிராமோதய நிறுவனம் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது. அது போக ரெண்டாவது நமக்கு தாசில்தார் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆதிச்சநல்லூர் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய கரைகளில் இருக்க முள்ளை பூரா அகற்றுறதுக்கு எங்கள் கூடவே இருந்தாங்க. அந்த கரைகளில் இருக்க முள்செடிகளை பூரா அகற்றின காரணத்தினால இந்த தடவை வந்த வெள்ளம் இது எந்த ஊருக்குள்ளேயும் போகாமல் அழகாக அது தாமிரபரணி ஆற்று வழியே போய் கடலில் போய் கடந்துருச்சு. இதனால் எந்த பாதிப்பும் இல்லாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி இந்த முள்செடிகளை கிட்டத்தட்ட 25 வருஷமாக கஷ்டப்பட்டு அந்த முள்செடிகளை அகற்றுவதற்கு மாவட்ட நிர்வாகத்தோடு நம்ம கிராமோதயம் எந்த அளவுக்கு செயல்படுதோ அந்த அளவுக்கு எங்களுக்கு தாசில்தார் ரொம்ப உதவியாக இருந்தாங்க. தாசில்தார் ஐயா அவர்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரகோஷம் கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். இப்போது வந்து தாசில்தார் ஐயா அவங்ககிட்ட பேசிட்டு நம்ம உறுதிமொழி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இப்போது உங்கள் மத்தியிலே நம்மளுடைய தாசில்தார் ஐயா அவர்கள் உரையாற்றுவார்கள். இந்த அருமையான தாமிரபரணி கடந்து செல்லும் இந்த மணற்பாங்கில் வாக்காளர் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இங்கு எனக்காக நீண்ட நேரம் காத்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் முதற்கண் எனது நன்றியினையும் இனிய மாலை வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இன்று கூடியிருக்கின்ற இதனுடைய பிரதான நோக்கம், நாம் அனைவருமே வாக்காளர்களாக இருக்கின்றோம். நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த உரிமையினை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம், இதை எந்த அளவுக்கு முறையாக சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உலகில் எல்லா நாடுகளிலும் ஓட்டுரிமை உள்ளது, இந்தியாவிலும் ஓட்டுரிமை உள்ளது. மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய ஓட்டுரிமைக்கும் இந்தியாவில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஓட்டுரிமைக்கும் ஒரு உன்னதமான வித்தியாசம் ஒன்று உள்ளது. இந்திய நாட்டில் 18 வயது பூர்த்தியடைந்த அனைவருக்கும் ஓட்டுரிமை உண்டு. இது எல்லா நாடுகளிலும் இருக்காது. ஆண்களுக்கு மட்டும் உண்டு, பெண்களுக்கு இருக்கும். சில குறிப்பிட்ட வயதுடையவர்கள் மட்டும் பகுதியை சார்ந்தவர்களுக்கு மட்டும் இருக்கும், சில பேருக்கு இருக்காது. ஆனால் இந்தியாவில் மட்டும் 18 வயது பூர்த்தி அடைந்து விட்டால் அவர் எந்த மொழியை பேசக்கூடியவராக இருந்தாலும் சரி, எந்த ஊரில் வசிப்பவராக இருந்தாலும் சரி, அவர் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் 18 வயது பூர்த்தி அடைந்து விட்டால் ஓட்டுரிமையை வழங்குவது அந்த நாட்டின் கடமையாக உள்ளது. அந்த அடிப்படையில் இன்று நாம் அனைவருக்கும் 18 வயது பூர்த்தியடைந்த அனைவருக்கும் நாம் ஓட்டுரிமையை பெற்றிருக்கின்றோம். பெறாதவர்கள் அந்த வாக்காளர் பட்டியலை பார்த்து அவருடைய பெயர்களை பதிவு செய்வதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அதற்கான விழிப்புணர்வுகளை நாம் அனைவருக்கும் கொண்டு செல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் வருகின்ற இந்த மாதம் 23ஆம் தேதி நம்ம தமிழக சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இந்த தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும். இங்கு வருகை தந்திருக்கின்ற வாக்குரிமை பெற்றுள்ள அனைவரும் நிச்சயமாக வாக்களிக்க வேண்டும். மேலும் இங்கு வருகை தராமல் உள்ள உங்கள் அருகில் உள்ள மக்களுக்கும் அதை நீங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான், அவருடைய பிரதிநிதிகளாகத்தான் நீங்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றீர்கள். இந்த விஷயங்களை அவர்களுக்கு கொண்டு செல்லுங்கள். அனைவரையும் தவறாமல் வாக்களிக்க அறிவுறுத்துங்கள். உங்கள் வாக்கை முழுமையான முறையில் நிறைவேற்றி இந்திய அரசாங்கம் நமக்கு வழங்கியிருக்கின்ற அந்த பொறுப்பையும் கடமையும் சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய நல்வாய்ப்பை அனைவருக்கும் கிடைக்கும் வேண்டும் என்று வாழ்த்தி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வாக்காளர் உறுதிமொழி
மக்களாட்சியின் மீது பற்றுடைய இந்திய குடிமக்களாகிய நாம் நம்முடைய நலன் கருதும் மரபுகளையும் சுதந்திரமான, நியாயமான மற்றும் அமைதியான தேர்தல்களின் மாண்பையும் நிலைநிறுத்துவோம் என்றும், மேலும் ஒவ்வொரு தேர்தலிலும் அச்சமின்றியும் மதம், இனம், ஜாதி, வகுப்பு, மொழி ஆகியவற்றின் தாக்கங்களுக்கு ஆட்படாமலும் அல்லது எந்த ஒரு தூண்டுதலுமின்றியும் வாக்களிப்போம் என்றும் உறுதிமொழிகிறோம். ஒரு குறுகிய நேரத்தில் வந்து இந்த அளவுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவை வந்து 20 நிமிடத்தில் வடிவமைச்சிருக்கீங்க, அவரோட சேர்ந்து நீங்களும். அதே மாதிரி நல்லதொரு வாக்குகளை அளித்து 100% வாக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த தாமிரபரணி ஆற்றங்கரையில் கொங்கராயக்குறிச்சியிலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தாசில்தார் ஐயா முன்னிலையில் நம்ம ஆரம்பிக்கணும்னு சொல்லி நீங்கள் உறுதிமொழி எடுத்த எல்லோருக்கும் நன்றி கூற வருகிறார் நம்மளுடைய கிராமோதய தொண்டர்களுடைய பகுதி அலுவலர் ஆனந்த் அவர்கள். ஐயா மதிப்பிற்குரிய தாகிர் அகமது ஐயா அவர்களுக்கு கிராமோதய சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அவர்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி தந்த துணை வட்டாட்சியர் ஐயா தங்கசாமி ஐயா அவர்களுக்கும், துணை வட்டாட்சியர் தனுஷ்கோடி ஐயா அவர்களுக்கும், மற்றும் வருவாய் ஆய்வாளர் துரை ஐயா அவர்களுக்கும், மற்றும் கிராமோதயத்தின் நிர்வாக கிளை மேலாளர் வேல்முருகன் ஐயா அவர்களுக்கும், கிராமோதயத்தின் துணை இயக்குனர் புகழேந்தி பகவத் சார் அவர்களுக்கும், மற்றும் இங்கே வருகை தந்துள்ள அரசு அலுவலர்கள் மற்றும் விஏஓ சார் அனைவருக்கும், மற்றும் கிராம சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் கிராம சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறோம். அனைவரும் வாக்களிப்போம். எங்களுக்கு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்கும் நம்மளுடைய காமராஜ் ஐயா அவர்களுக்கு கிராம சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறோம். உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு போயிருங்க. இது பெரிய நன்றி யாருக்கு அப்படின்னு சொன்னால் இவ்வளோ நேரம் காத்திருந்த உங்களுக்கு தான். அது போக இந்த கோலப்பொடிகள் எல்லாத்தையும் அங்கேருந்து தூக்கி சமந்து கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாரும் தான். ஏன்னா அந்த அளவுக்கு வெற்றி ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் கிராமத்திய சொந்தங்களுடைய ஒவ்வொருடைய உழைப்பு இதில் இருக்குது. அந்த உழைப்பு உங்கள் எல்லாருடைய உழைப்பு. அதனால் உங்கள் எல்லோருக்கும் தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் நன்றியை சொல்லிக்கிடுறோம். மிக்க நன்றி, மிக்க நன்றி.